பவரில் இருந்து அதர்மத்தை செய்யும் பொழுது அதற்கான விலை அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும். மத்திய அமைச்சர் ஆவது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார். தேசிய அளவில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பதவி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நல்லா இருக்கேன், ஆடு மாட்டோட இருக்கேன், விவசாயம் பார்க்குறேன், இந்த மாதிரி நேரம் கிடைச்சா கோயிலுக்கு வர்றேன், ரமணாசிரத்துக்கு தியானம் பண்ண வர்றேன், இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சுற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு, கட்சி சொல்ற பணி அங்கங்க செய்யறேன். எனக்கு இந்த பேர்டன் ஆஃப் லீடர்ஷிப், இங்க போகணும் அங்க போகணும், தலைவராக இங்க இருக்கணும் அங்க இருக்கணும் எல்லாம் தவிர்த்து என்னுடைய வாழ்க்கையில நிம்மதியாக இருக்கின்றேன். அதே நேரத்தில் மக்கள் பணி, நேற்று பார்த்துருப்பீங்க, வீட்டுக்கு வெளியே மோர் வச்சு வெயில்ல யார் மக்கள் போறாங்களோ தினமும் 2000-3000 பேர் மோர் குடிக்கிறாங்க. அதையும் அவர்கள் கொடுப்பதற்கு ஒரு பெரிய பாகியம். மக்கள் பணி இருக்கு, தேவையில்லாத வேற வேலையில் நான் மாட்டல. என்னோட பணியை சந்தோஷமா செய்யறேன். புத்தகம் படிப்பதற்கு நிறைய நேரம் கிடைக்குது. குழந்தைகளோடு நேரம் செலவிடுவதற்கு, தந்தையாக மகனாக ரொம்ப நாள் கழிச்சு எங்க அப்பா அம்மாவோட உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிட முடியும். அதனால இது எனக்கு சிறப்பா தோணுதுங்கன்னா இதிலேயே பயணிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஒரு தொண்டனாக நரேந்திர மோடி அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும். என்னுடைய ஆசை பெரிது. தமிழ்நாட்டில் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன். அதற்கான காலம் வரும். அது வரைக்கும் தொண்டனாக பணி செய்து கொண்டிருக்கிறேன். சரிங்களா? பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் ஒரு சிபிஐ விசாரணை போயிட்டு வந்திருக்கும்போது பிரிவு உபச்சார விழா தமிழக ஆளுநர் வச்சிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் சாமானியனாக ஜெகநாதன் ஐயா அவர்கள் செய்ததில் எந்த தவறும் இல்லை என்று பார்க்கின்றேன். கேஸ் எனக்கு ரொம்ப டீட்டெயிலா தெரியும். ஜெகநாதன் அவர்கள் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சினால பெரியார் பல்கலைக்கழகம் சேலத்துல ரிட்டையர் ஆவதற்கு சில நாட்கள் இருக்கு முன்பு உள்ள போய் பெரிய பிரச்சனை பண்ணி கைது பண்ணி உச்ச நீதிமன்றத்தினுடைய பெயில் ஆர்டர்லாம் உங்களுக்கு தெரியும், உயர்நீதிமன்றத்தினுடைய பெயில் ஆர்டர் உங்களுக்கு தெரியும். அதனால் என்னை பொறுத்தவரை சாமானிய மனிதனாக ஜெகநாதன் அவர்கள் எந்த தவறும் செய்யல. தமிழக அரசினுடைய அரசியல்ல மாட்டி சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் ஜெகநாதன் அவர்களை பார்க்கிறேன். எப்பொழுதுமே நான் சொல்வேன், அரசனும் தெய்வனும் எப்படி கொள்வார்கள் என்று நமக்கு தெரியும். அதனால யாரு ஒரு பவரில் இருந்து அதர்மத்தை செய்யும் பொழுது அதற்கான விலை அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும். ஜெகநாதன் அவங்க கேஸ்ல அதர்மம் நடந்திருக்கிறது. ஆட்சியாளர்கள் அதற்கான விலையை கொடுப்பார்கள். நான் தான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டேன். நான் அருமையா இருக்கேன், சிறப்பா இருக்கேன், என் வேலையை செஞ்சுட்டு இருக்கேன், நிம்மதியா இருக்கேன். எதுக்கு நான் இந்த நேரத்துல பவர் எல்லாம்? சாமானிய மனிதனாக இருப்பதே ஒரு பவராக பார்க்கின்றேன். உங்களை எல்லாம் ஈஸியா பார்க்க முடியுது. எதுக்கு என்னை கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வைக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா? நமக்கான காலம் வரும் பொழுது பறக்க ஆரம்பிப்போம். என்னை கூண்டு கிளியாக இருப்போம். தவறு கிடையாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.